வந்துட்டோம் மக்களே. பன்றிமலை வந்துட்டு அங்கேருந்து இப்போது ஆடலூர் வந்தோம். இங்கே ஒரு நம்ம கம்பீரமாக அசோக சக்கர சின்னத்தை ஒரு பில்லர் வச்சுருக்காங்க. ஆனால் பெருசாக இங்கே பார்க்குறக்கு ஒன்றும் இல்லை. இங்கே இந்த கிளைமேட்டு தான், பனி சூழ்ந்த இந்த கிளைமேட் தான் இங்கே பார்க்குறக்கு இருக்குன்னாங்க. அது போக இன்னும் மேலே போனால் ஒரு முனியப்பன் கோயில் இருக்குது. ஆனால் அது இந்நேரத்துக்கு போனால் சரியாக பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. சாப்பிட்டோம், பெருசாக கடையில் இல்லை, சாப்பிட்ட வரைக்கும் ஓகேவாக இருந்தது. போதும், நமக்கு வேறு என்ன வேணும்? பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் அவசியம் இல்லை. சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது, சாப்பிட்டாச்சு. இப்போ கிளம்புறோம். இங்கே வந்தீங்கன்னா இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம். எல்லாம் சொல்கிறது அதான் சொல்கிறாங்க. அப்புறம் நிறையா மிளகு செடி இருக்குது. இன்னுமே உள்ளே போனால் அந்த மாதிரி தான் ஹோல்சேல் மண்டி இருக்கான்னு தெரியல. ஆனால் நம்ம ஊருக்கு இங்கேயும் விலை கம்மியாக இருந்தால் வாங்கலாம். நம்ம ஊரில் விற்கிற விலையை தான் இங்கேயும் விற்கிறாங்க. அப்புறம் இங்கேருந்து ஏன் சம்மந்துட்டு அவ்வளோ தூரம் போகணும், அதனால் நம்ம அப்படியே ஃப்ரீயாக போவோம் அப்படின்ட்டு இப்போது கிளம்பிட்டோம். இது பாருங்கள், அந்த சிவப்பு கலர் அது பூ இல்லை, அந்த இலையே அப்படியே அந்த சிவப்பு கலரில் மாறுது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இதோ ஆப்போசிட்டில் பாருங்கள், மறுபடியும் மேகங்கள் சூழ்ந்துருக்கு. இங்கே கேட்டப்போ தான் ஒரு பாட்டி சொன்னாங்க, போன வாரம் ஃபுல்லாக வெளியே வர முடியாத அளவுக்கு மழை பெஞ்சுதாம்மா. ஏதோ இப்போ நாங்கள் வந்த நேரம் மிஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது, மழை பெய்யல. இல்லைனா இது மேலே வண்டியை ஓட்ட முடியாத அளவுக்கு இருக்குன்னாங்க. ஏதோ எங்கள் நேரத்துக்கு கடவுள் மழை பெய்யாமல் வச்சுருக்காரு. அதனால் அப்படியே அந்த ஃப்ளோலியே கீழே இறங்கி சீக்கிரம் போயிட்டு போயிட்டுருக்கோம். கீழே இறங்குவோம் மக்களை. அப்படியே நம்ம சொல்லி வாயை மூடலை, அதுக்குள்ளே வர்ண பகவான் அவர் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டார். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி ரோடு தெரியாது, இதில் மழை பெஞ்சால் சுத்தமாக கண்ணாடியில் பார்க்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப பொறுமையாக அவர் 20லேயே அப்படியே ஃபஸ்ட்டு கியர்லேயே போக வேண்டியதான். அப்படிங்கிற மாதிரி இங்கே பாருங்கள், சுத்தமாக ரோடு விசிபிலிட்டியே இல்லை. போன வாரம் பர்கூர் போயிது ஊசி மேலே போனோம், அதே மாதிரியே இங்கே ஃபுல்லாக. ஆமாம், மணி 2:30, உச்சி வெயில் நம்ம ஊரில் அடிக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாகு. இப்போ ஏதோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதே ரஃப்பாக வந்துட்டு போகுது. ஏதோ கல்லு மாட்டிக்கிச்சுன்னா பைப்பரில். சுத்தமாக ரோடு விசிபிலிட்டியே இல்லை மக்களே. கொஞ்சம் பயத்தோடு தான் போயிட்டுருக்கோம். தலைவர்களே கொஞ்சம் வழி விட்ருங்க. லைட் போட்டிருக்கேன், ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. உங்களுக்கு இந்த பாதையில் நல்லாவே அவரோட கேமராவில் தெரியுது, நல்லா இருக்கு மாதிரி. ஆனால் எனக்கு சுத்தமாக விசிபிலிட்டியே இல்லை. பங்க் இருக்குது, பங்க்கு தெரியுது. ஆனால் ரோட்டில் எனக்கு தெரிய மாட்டேங்குதுமா சுத்தமாக. மக்களே பாருங்க, கண்ணாடியை துடைக்கணும் இல்லைம்மா, ரோடு தெரியணும். பனிமா உனக்கு தெரியுதா இல்லையா? ரோடு வெள்ளை வெள்ளைன்னு இருக்குல்ல, ஆப்போசிட்ல வர வண்டி தெரிய மாட்டேங்குது. ஹைபீம் போட்டு தான் போயிட்டு இருக்கு. சுத்தமா ரோடு விசிபிலிட்டியே இல்லை. பாருங்கள் மக்களே, ரோடு சுத்தமாக விசிபிலிட்டி இல்லை. தருமத்துப்பட்டி எப்படின்னு தெரியல. பொறுமையாக கீழே இறங்குவோம், ஏன்னா ஒன்றும் பெரிய வேலை இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இந்த மிஸ்ட்டு குறையும் நம்புகிறோம். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருந்தால் அது வரைக்கும் போனால் எப்படியும் மிஸ்ட்டு குறைஞ்சிரும். அப்படியே அவங்களுக்கு கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம் மக்களை. இதான் மக்களே நம்ம வியூ பாயிண்ட் பார்த்த ஏரியா. இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆமாம் பனி மூட்டம். இந்த வெள்ளைக்கோடு கவர்மெண்ட் போட்ட வெள்ளைக்கோடை ஃபாலோ பண்ணி. ஆமாம், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கோம். பைக்கில் போனால் கவலைப்பட மாட்டேன், காரில் ஆப்போசிட்டில் வரணும் கண்ணு தெரியணும். போன வாரம் போனாடா அப்படிதான் இருந்தது. பயந்தோம்னா பயந்துட்டு தான் இருக்கும். இவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்களா உள்ளூர் மக்கள்லாம், அப்புறம் அவங்களும் அவ்வளோ தைரியம் சுத்த மாட்டாங்க. நம்மளும் பழகிக்க வேண்டியதுதான். இன்னும் பழக்கம் வேறு. சுத்தமாக ரோடு விசிபிலிட்டி இல்லை. நம்ம தான் சொட்டு போடாமல் கெத்தாக சுற்றிட்டு இருக்கோம். வெறும் பனியன் மட்டும் எல்லாம் மட்டும் போட்டு வெறும் பனியன் மட்டும் போட்டுட்டு ஜாலியாக அவர் சுற்றிட்டு இருக்கோம். அவங்க ஆமாம் வயசாகிடுச்சு இல்லை, அப்புறம் அவங்களுக்கு 0 விசிபிலிட்டியில் நாங்கள் கெத்தாக வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். எங்களுக்கு ரோடு மட்டும் இருந்தால் போதும், நாங்கள் எப்படியும் வண்டி ஓட்டிடுவோம்.
இங்கே பாருங்க மக்களே, சுத்தமாக ஒன்றுமே தெரியலை. உங்களுக்கு தான் தெரியுதாப்பா? ஒரு குத்து மதிப்பாக போவோம், வாங்க ஒரு குத்து மதிப்பாக போவோம். எங்கேயாவது போய் குத்தாமல் இருந்தால் சரிதான். அப்படியே ஜாலியாக ரைடு என்ஜாய் பண்ணுவோம் மக்களே. நான் அவளை அப்படியே இடையில வேறு ஏதாவது வீடியோ வந்தால் கண்டினியூ பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் எதாவது வந்து நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. மலை, மலைகள், மலைக்காடுகள், என்னுடைய கிங். கிங் இஸ் ஆல்வேஸ் கிங், ஒன்ஸ் அ கிங் இட்ஸ் ஆல்வேஸ் கிங் அப்படிங்கிற மாதிரி என்னோடய கார், அவன் பேர் தான் கிங். அவன் பேர் கருவாச்சி. இன்னொரு பைக் இருந்துச்சு, அது பேர் என்னன்னு பிளாக் ஹார்ட். இங்கே பார்த்தீங்கன்னா பலாப்பழ மரம் இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் சென்டர் அவுட் ஆகி கிடக்கு. எல்லாம் போய் பறித்து பார்க்கலாம். நல்லா காய் பழுத்துருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கே நிற்கிற கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா நிறைய எலக்ட்ரிக் வெளி போட்டிருக்காங்க. ஏதாவது வருமா என்னன்றது கன்ஃபார்மாக தெரியாது. இதோ மக்களே, வந்த வரைக்கும் நான் என்ன வரைக்கும் ஒரு 7 அருவி எண்ணினேன். ஆனால் நம்மளால் பார்க்க முடிஞ்ச ஒரே அருவினா அது இந்த ஒரு அருவி மட்டும்தான். அப்படியே பாருங்கள், இந்த மலை உச்சியிலேருந்து கொட்டுற ஒரு அருவி. இது ஒரே ஒரு அருவி தான், ஆனால் இங்கே குளிக்க முடியாது கன்ஃபார்மாக, அது நல்லா தெரியுது. நான் குளிக்கிற பிளானில் தான் வந்தேன். ஆனால் இங்கே ஹோட்டலில் சாப்பிட்டப்போ கையை கழுவுனப்பே தெரிஞ்சிருச்சு, இந்த தண்ணியில் குளித்தோம்னா நம்ம ஊரில் போய் காய்ச்சல் இருந்தால் படுத்துக்கணும். ஏன்னா அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. சாதா தண்ணியாக கையை கழுவுனா கை விரைக்கிற அளவுக்கு இருக்குது. அதனால் இந்த அருவியை பார்த்து ரசிச்சுட்டு மட்டும் அப்படியே கிளம்புவோம். வேறு எதுவும் இல்லை. இடம்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த மரம்லாம் தொங்கிட்டுருக்கு. எப்போ விழுகும் எப்படி விழுகுன்றது தெரியாது. நன்றி மக்களே. பாருங்க மக்களே, சைடில் என்ன அழகா ஃபுல்லாக அந்த மேகங்கள் பூரா மிஸ்ட்டு மூடி கிடக்கு. இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு ரோட்டில் பனி விலகிருச்சு. இருந்தாலும் அந்த மலைகளை நான் அவங்களுக்கு காட்ட மாட்டேன் அப்படின்னு மேகங்கள் மூடிட்டே இருக்குது. நம்ம இறங்குற பாதையும் இதுதான். வாரத்தில் ஒரு நாள் நமக்கான நாளாக வச்சுட்டு இந்த மாதிரி பயணங்கள் பண்ணுங்கள். எப்படின்னா இப்போ எப்படி சொல்கிறதுனே தெரியல. திடீர்னு என்னென்னமோ பரவுது. கொரோனான்றாங்க, வைரஸ் காய்ச்சல்ன்றாங்க. எப்போ இருப்போம் எப்போ போவோம்னு தெரியாது. அதனால் இருக்கும்போதே எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிடுங்க. கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுக்கோங்க எமர்ஜென்சிக்கு. மற்றபடி செலவு பண்ணுங்கள். கொஞ்சம் பயணத்தை வேறு எதுக்கும் இல்லை, பயணம் பண்ணுறதுக்காக மட்டும் செலவு பண்ணுங்கள். அது நிறையா அனுபவம், புது புது மக்கள், அப்புறம் நிறையா ஞாபகங்கள். ஒரு காலத்தில் நம்ம தனியாக இருக்கும்போது நம்ம எங்கெல்லாம் போயிருக்கோன்றதை பார்க்குறது ஒரு ஞாபகங்கள். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து ஃப்ரேம் போட்டு முடிஞ்ச வரைக்கும் பத்திரமா வச்சுக்கணும். அது நமக்கு பிற்காலத்தில் ரொம்ப உதவும். இதுக்கெல்லாம் இன்னொரு காரணம் எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பாவும் எனக்கான ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. அவர் என்கிட்ட எதுவுமே பெருசாக கேட்கலை. எதுவும் இருந்தாலும் சரிம்பாங்க, சில நேரத்தில் வேணாம்பாங்க, சில நேரத்தில் சரின்றுவாங்க. அவங்களுக்கு பிடிக்க செஞ்சுட்டு அவங்க ஓகே சொல்கிறத ஓகே பண்ணிவிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடணும். அவங்க கொடுக்குற ஃப்ரீடம் இல்லைன்னா என்னால் இந்த அளவுக்கு ஊர் சுற்ற முடியாது. அதனால் அவங்களுக்கும் அவங்களே இருக்கு. மக்களே, இன்னொரு அருவி பார்த்ததுலேயே ஒரு உருப்படியான பெரிய அருவிங்க அது இதுதான். கூடவே சாரல் மழையும் பெய்கிறது. வணக்கம் மக்களே, ஒன்றிமலை வந்தோம். ஒன்றிமலை வந்துட்டு மேலே போனோம். அங்கே ஒரு கோயில் இருந்தது, குபேரலிங்கேஸ்வரர் கோயில். அதை பார்த்துட்டு இப்போ அப்படியே நம்ம திரும்பி ரிட்டர்ன் இறங்கிட்டுருக்கோம். இறங்கும்போது ஃபுல்லாக மிஸ்ட்டு, அப்படியே லைட்டாக பனி பெஞ்சிட்டு இருக்கு. மழையும் சாரல் மழை அடிக்குது. சுற்றி பாருங்கள், பனி இன்னும் கவராக ஆரம்பிச்சிச்சு. இந்த ரோடு மேலே வச்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியல. ஆனால் இதே கிளைமேட் நல்லாயிருக்கு. பைக்கில் வந்தோம்னா இன்னும் என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம். இருந்தாலும் ஒரு கிங் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்பா அம்மாவோட பயணம் இப்போது ஜாலியாக தான் இருக்குது. இந்த பயணம் அப்படியே அடுத்து கண்டினியூ பண்ணி பெட்டராக கீழே நேரமாக போனோம்னா திண்டுக்கல் கோட்டையை பக்கம் பிளான் இருக்குது. அப்படிலாம் நம்ம ஊரை பார்க்க போவோம். திருப்பூர்லேருந்து ஒரு 140 கிலோமீட்டர் தான். கிளம்பி வந்தீங்கன்னா உண்மையாலுமே இது ஒரு சொர்க்கம் மாதிரி தெரியும். ஊட்டியும் போகலாம்,
இல்லை நீங்கள் வந்து கொடைக்கானலும் போகலாம். பன்றி மலையும் அதோட நல்லா இருக்குது. அதோடவே அதிக குளிர் பனி எல்லாமே இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் டு பன்றிமலை. நன்றி மக்களே. கோகுல் பிளாக்ஸ். அவ்வளோதான் மக்களே, பன்றிமலையை விட்டு நம்ம கீழே இறங்கிட்டோம். இன்னொரு 2 பெண்டு தான். டேம் தெரியுதா? டேம் எங்கள் அப்பாவுக்கு தெரியுதாம்மா, ஆனால் எனக்கு இங்கேருந்து மிஸ்டில் ஒன்றும் தெரியலை. 2வது செல்லு முன்னாடி இருக்குது. இது எந்தளவுக்கு வைப்ரேஷனானு தெரியல, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஷேக்காக தான் தெரியும், பார்த்துக்கோங்க. நம்ம அவ்வளோதான், நம்ம வந்த பிளான் சக்ஸஸ். பன்றிமலை ஏறணும்னு வந்தோம், பன்றிமலை ஏறியாச்சு. பக்கத்தில் ஒரு ஊரும் போனோம், அந்த ஊர் பேர் அதுக்குள்ளேயே மறந்து போச்சு. அதை அடுத்து ஆலந்தூரோ ஏதோ ஆதம்பட்டின்னு எங்கள் அப்பா சொல்கிறார். கண்டிப்பாக அந்த பேர் இல்லை, வேறு பேர் தான். நான் உங்களுக்கு வீடியோவில் பார்த்து சொல்கிறேன். ஓகே மக்களே, நம்ம பன்றிமலை விட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இறங்கிட்டோம். அடுத்து திண்டுக்கல் கோட்டை போனால் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நம்ம விளாக்ஸை இதோட இன் பண்ணுறேன். பார்த்த மக்கள் அனைவருக்கும் நன்றி. தெரியாதுப்பா, அந்தாண்ட போக முடியாதுப்பா, நான் ரொம்ப ரிஸ்க்காக ஒட்டி போகும். இதுதான் வியூ பாயிண்ட். அப்போ இதுதான் வியூ பாயிண்ட் போல இருக்கு. இதுதான் மக்களே நம்ம மேலே பார்த்த அந்த டேம்னு நினச்சோம், ஆனால் இது டேம் இல்லை, இது ஒரு குளம். இங்கே போர்டு வச்சுருக்காங்க. குடிமரத் திட்டத்தின் கீழ் புதுக்கோட்டை கோம்பையார் கண்டிப்பு நீர்நிலை பயன்பாட்டு சங்க சுத்திரப்படி போட்டிருக்காங்க. இது வந்து அப்போ குளம் தான், ஆனால் அந்த எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சுற்றியும் மலை நிறைஞ்ச இடத்துல இந்த குளம் அழகாக இருக்குது. நம்ம அதுவும் அந்த மலையிலேருந்து இப்போ கீழே இங்கே வந்திருக்கோம். அந்த இடத்த ஃபுல்லாக இப்போது மேகங்கள் மறுபடியும் மூடிக்குது. மழை காலத்தில் மட்டுமே இந்த அழகெல்லாம் நீங்கள் ரசிக்க முடியும். வெயில் காலத்தில் வந்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. அதுக்குள்ளே கோழி கூவுது. வர மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இடங்களுக்கு மழைக்காலங்கள் அப்படின்லாம் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரிக்குள்ளே வர பாருங்கள். வந்தீங்கன்னா இந்த இடம் சொர்க்கமாக இருக்கும் கண்டிப்பாக.